அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். அண்ணன் நெல் ஜெயராமன் மறைஞ்ச போது அவருடைய மகனுடைய படிப்பு செலவை ஏற்றுக்கிறதா சொன்னார் தம்பி சிவகார்த்திகேயன், நடிகர். அவர் தான் சொல்கிறவங்க. இப்படி சொல்கிறவங்கெல்லாம் அப்போதைக்கு உதவுவாங்க. அடுத்தடுத்த வருடத்தில் நம்ம கொஞ்சம் நினைவூட்டினோம்னா ஏதாவது செஞ்சுட்டு போவாங்க, அதுவும் சலிப்பு காட்டிட்டு. அப்புறம் மறந்தே போயிடுவாங்க. ஆனால் தம்பி சிவகார்த்திகேயன் சொன்ன சொல்லு தவறாமல் கடந்த 7 வருஷமாக நெல் ஜெயராமன் மகனுடைய சீனிவாசன் படிப்பு செலவை கட்டிட்டு வர்றாங்க. பணம் கட்டுறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருடமும் தேர்வு நேரத்தில் ஃபோன் பண்ணி விசாரித்து அன்பும் அக்கறையுமா பேசுவாருங்களாம். இந்த வருடம் சீனிவாசன் கல்லூரி படிப்பில் கால் வைக்கிறாரு. எந்த கல்லூரி, என்ன படிப்பு, அப்படி விவரங்கள் எல்லாம் விசாரித்து ஒரு நல்ல கல்லூரியில் அவரை சேர்த்திருக்கிறாரு சிவா. நெல் ஜெயராமன் உயிரோடு இருந்திருந்தா மகன் சீனிவாசன் படிப்புக்கு என்னெல்லாம் செஞ்சிருப்பாரோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அக்கறை காட்டுறார் நம்ம தம்பி சிவகார்த்திகேயன். அப்பல்லோ மருத்துவமனையில் மருத்துவர்கள் கைவிரிச்ச நிலையில் பாண்டிச்சேரி படப்பிடிப்பில் இருந்து ஓடி வந்து நெல் ஜெயராமனுடைய கைகளை பற்றிக்கிட்டு நான் இருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொன்ன சிவகார்த்திகேயன் நம்பிக்கையின் சாட்சிங்க. அந்த காட்சி நெஞ்சுக்குள்ள நமக்கு நல்லாவே விரியுது. இப்போ இந்த தம்பிக்கு கண்டிப்பாக நம்ம நன்றியும் சொல்லி வாழ்த்தும் சொல்லணுங்க. ஏன்னா சினிமா நடிகர்கள் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டா, சின்னதாக தப்பு பண்ணிட்டா கூட அது மீடியாக்களில் பெருசாக வைரலாகி அவங்கள நம்ம அவ்வளவு எதிர்மறையாக விமர்சனம் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்போ அவங்க நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அதையும் பாராட்டத்தாங்க செய்யணும். சரிதானுங்களே நான் சொல்கிறது? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.